காஷ்மீரின் ஜம்மு அருகே கோயில் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முகிலன். எந்த கோயில் அருகே இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது? இதில் சேதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்கள். தற்போது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆப் ஷாம்பு அப்படிங்கிற ஒரு கோயில் மீது தற்போது இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இதில் யாருக்கும் முதல் கட்டமாக இதில் யாரும் காயமடையவில்லை என தகவல் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் தற்போது அந்த தாக்குதலில் அங்கு இருக்கக்கூடிய பகுதி சேதமடைந்திருப்பது நம்மால் காட்சிகளில் பார்க்க முடியும். அங்கு அந்த ஏதோ ஒரு சிறிய ரக ப்ரொஜெக்டைல்ஸ் என்று சொல்வார்கள், அதை பயன்படுத்தி தாக்குதல் ஆனது நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள், அதாவது உடைந்து கிடைக்கக்கூடிய அந்த பாகங்களை எல்லாம் தற்போது பாதுகாப்பு படையினர் விசாரணைக்காக எடுத்து சென்றிருக்கின்றனர். இந்த கோயில் மீது தற்போது தாக்குதல் நடந்திருக்கிறது. இதுவரை இதில் யாரும் காயமடையவில்லை. ஆனால் தற்போது ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். இந்த தாக்குதலை அவர்கள் ட்ரோன் மூலமாக நடத்தினார்களா அல்லது வேறேனும் சிறிய ரக குண்டுகள், அவர்கள் வழக்கமாக பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த சிறிய ரக குண்டுகளை ஏதேனும் பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தினார்களா என்பதை ஆராய்வதற்காக தற்போது ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் அந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மோனிஷா, முகிலன், பாகிஸ்தானுடைய டார்கெட்டிங் பிளேஸா இருக்கக்கூடியதிலே முக்கியமா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க தாக்குதல் நடத்துறத பார்க்க முடியுது. பொதுமக்களுடைய பாதுகாப்பு இப்ப அந்த பகுதிகளில் எப்படி இருக்கு? அதிகாரியும் சற்று நேரத்திற்கு முன் உயிரிழந்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது? மோனிஷா, அதாவது பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தை மீறி ஈடுபடக்கூடிய தாக்குதல் அனைத்துமே பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்துதான். அவ்வாறு இந்த பகுதியும் தற்போது இங்கு பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. தற்போது இந்த பகுதி மீதும் தற்போது பாகிஸ்தானானது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு இந்திய பாதுகாப்பு படையினர் கடுமையான ஒரு பதில் தாக்குதலையும் வழங்கி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முகிலன்.